வணக்கம் நேயர்களே. இன்றைய யோகா பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகா ஃபார் பிராணாயாமா, அதாவது மூச்சு பயிற்சிக்கான யோகா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ்துமா உள்ளவர்கள், மூச்சு திணறல் உள்ளவர்கள், இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூச்சு பயிற்சி ரொம்ப உபயோகமாக இருக்கும். பொதுவாகவே லங்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூச்சு பயிற்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் இது உபயோகமான ஒரு காரியம்தான். ஸோ இன்றைக்கி எப்படி அதை சொல்லித்தராரு நம்ம இன்ஸ்ட்ரக்டர்ன்றதை நானும் பார்க்க ஆர்வமாக இருக்கேன். ஸோ நீங்களும் பாருங்கள். வணக்கம் நேயர்களே. யோகா பகுதியில் இன்றைக்கி பார்க்க போகிறது சில பிராணாயாமாஸ் பார்க்க போகிறோம். பிராணாயாமாஸ்ன்றது உங்கள் வைடல் எனர்ஜியை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ராக்டிஸ். அதில் சில முக்கியமான ப்ராக்டிஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். அதில் ரொம்ப ஃபஸ்ட்டு கபாலபதின்றது ஸ்கல் கிளென்சினிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதுக்கு சில லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. யாரெல்லாம் ஹை பிபி, ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். உங்கள் 2 பாம்புமே உங்கள் நீஸில் இருக்கணும். உங்கள் ஸ்பைன் நேராக கன்செக்ட் பண்ணிக்கணும். கண்கள் மூடி இருக்கணும். நீங்கள் ஆக்டிவ் எக்ஸலேஷன் பண்ணணும் அண்ட் பாசிவ் இன்ஹலேஷன் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக டீப்பாக இன்ஹேல் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸைலும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது அமைதியாக இருந்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் பண்ணும்போது சின்னதாக ஒரு கிடினஸ் இருக்கும். அது ரொம்ப யூஷுவலான ஒரு ப்ராக்டிஸ் தான். ஒரு 5லேருந்து 10 செகண்ட் உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்கள் பாடியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள். இன்ஹேல் கேன் ஸ்டார்ட். ரிலாக்ஸ். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது 20 டைம்ஸ் 3 டைம் பண்ணால் போதும். 20 ஸ்ட்ரோக்ஸ் 3 டைம்ஸ் பண்ணால் போதும். ஸோ பேலன்ஸ் ஒரு டைம் இருக்குது. ஸோ ப்ளீஸ் இன்ஹேல், ஸ்டார்ட். ரிலாக்ஸ். பொறுமையாக கண்கள் திறந்துக்கலாம். இது மார்னிங் டைமில் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் மார்னிங்கில் கம்பேரிட்டிவ்லி ஈவினிங் டயத்தோட மார்னிங் டைமில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். ஃப்ரெஷ் ஏர் உங்களால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் மார்னிங் டைம் இட்ஸ் பெஸ்ட் டைம் ஃபார் பிராணாயாமா. நெக்ஸ்ட்டு பண்ண போகிறது சென்சடைசிங் பிராணாயாமா. அதாவது ரொம்ப காம்னஸ் உங்கள் மைண்ட் லெவலையும் சரி, உங்கள் உடல் லெவலையும் சரி உங்களுக்கு இந்த ஒரு பிராணாயாமா கொடுக்கும். ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் 2 பாம்புமே உங்கள் அப்டமனில் ப்ளேஸ் பண்ணி திரும்பியும் கண்ணை மூடிக்கணும். நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது அப்டமன் பெருசாகணும். எக்ஸேல் பண்ணும்போது அப்டமன் சின்னதாகணும். திரும்பியும் இன்ஹேல், exhale. இந்த பயிற்சி மூலமா அப்டமன் ரிலேட்டட் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். ப்ளீஸ் இன்ஹேல், exhale. Inhale,
exhale. இப்போ உங்கள் ரெண்டு பாமையுமே உங்கள் ரிப் கேஜில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாலோ பண்ணுறது செஸ்ட் ப்ரீத்திங். ஸோ நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகணும். அதே டைமுக்கு நீங்கள் மேலே பார்க்கணும். exhale. உங்கள் செஸ்ட்டு சுருங்க ஆரம்பிக்கும் எக்ஸைல் பண்ணும்போது. திரும்பியும் இன்ஹேல், exhale. Inhale. Exhale. இப்போ ரெண்டு பாம்புமே நீஸில் வச்சுக்கோங்க. சென்சடைசிங்கில் கடைசி பிராணாயாமா கிளாவிகுலார் ஷோல்டர் ப்ரீத். ஸோ இன்ஹேல் பண்ணும்போது ஷோல்டர் லிஃப்ட் ஆகணும். எக்ஸேல் பண்ணும்போது ஷோல்டர் டவுன் ஆகணும். Inhale. Exhale. Inhale. எக்ஸ்ஹேல். இதுக்கு ரொம்ப பொறுமை அவசியம். கண்கள் திறந்துக்கலாம். இந்த பயிற்சி மூலிமா உங்கள் உடல் எல்லா ஆர்கனுக்குமே ஆக்சிஜன் ஃப்ளோ கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு எந்த வித லிமிட்டேஷனும் கிடையாது. யாருனாலும் நீங்கள் பண்ணலாம், எந்த ஏஜ்னாலும் நீங்கள் பண்ணலாம், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். தேர்டாக பார்க்க போகிறது பாடியோட பேலன்ஸிங்காக. நம்ம பாடியை பொறுத்தவரை ரைட் லெஃப்ட்னு ரெண்டு பார்ட் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நாஸ்டில் நமக்கு ரெண்டு இருக்குது. பட் ஒரு துவாரத்தில் தான் நமக்கு ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா பாடியோட இம்பேலன்ஸ்னால தான். சில டைம் உங்களுக்கு ரைட் நாஸ்டில் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், சில டைம் நமக்கு லெஃப்ட் நாஸ்டில் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். சில பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் நம்ம ரெண்டு நாஸ்ட்லையுமே ஃப்ளோ ஈக்குவலாக இருக்கும். பட் அதனால தான் நம்ம எமோஷனல்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எல்லா நேரமும் நம்ம சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, எல்லா நேரமும் நம்ம சோகமாகவும் இருக்க முடியாது. அது மாதிரி இது மாறி மாறி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த பிராணாயாமம் உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சில முத்ராஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் லெஃப்ட் ஆர்ம் யூஸ் பண்ணணும். லெஃப்ட் ஆர்மில் சின் முத்ரா யூஸ் பண்ணணும். அதாவது உங்கள் ஆள்காட்டி வரலும் கட்டை வரலும் சேர்ந்துருக்கணும். உங்கள் தைஸில் வச்சுக்கணும். உங்கள் ரைட் பாம் யூஸ் பண்ணும்போது விஷ்ணு முத்ரா யூஸ் பண்ணணும். அதாவது உங்கள் ஆள்காட்டி வரலும் நடுவரல் ரெண்டுமே தம் ஃபிங்கரோட ஸ்டார்டிங்கில் டச் பண்ணி ரிமைனிங் 3 ஃபிங்கரும் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கணும். அதாவது கட்டை விரல், மோதிர விரல், லாஸ்ட் விரல் இந்த 3மே ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கணும். எல்லா பிராணாயாமா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ரைட் ஆர்ம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பர்டிகுலராக பிராணாயாமா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் லெஃப்ட் நாஸ்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் ரைட் நாஸ்டில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக எக்ஸைல் பண்ணிக்கோங்க. இப்போது இன்ஹேல் லெஃப்ட் நாஸ்டில் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸேல் டு தி ரைட். இப்போது ரைட் நாஸ்டில் இன்ஹேல் பண்ணணும். லெஃப்ட் நாஸ்டில் எக்ஸேல் பண்ணணும்.
நல்லா கவனிச்சிங்கன்னா எக்ஸைல் பண்ணும்போது நாஸ்ட்ரில் சேஞ்ச் பண்ணணும். இன்ஹேல் லெஃப்ட், exhale right, inhale right, exhale left, inhale left, exhale right. Hands down. நீங்கள் லெஃப்ட் நாஸ்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் பாடிக்கு தேவையான காம்னஸ் அதிகமாகும். ரைட் நாஸ்டில் க்ளோஸ் பண்ணும்போது உங்கள் பாடியிலேருந்து டென்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது உங்கள் காம்னஸ் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். அதுக்காக தான் லெஃப்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ரைட்டில் எண்ட் பண்ணணும். அதுதான் ரூல். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த வெதருக்கான, இந்த சம்மர் டைமில் எல்லாத்துமே பாடியோட ஹீட் அதிகமாகவே இருக்கும். அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பிராணாயமாக பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 2 பாம்புமே ஓப்பன் பண்ணி கண்கள் மூடியே இருக்கட்டும். உங்கள் டங், அதாவது நாக்கை வெளியே வச்சு நாக்கை ரோல் பண்ணிக்கோங்க. பொறுமையாக நாக்கிலேருந்து மூச்சு இழுக்க ட்ரை பண்ணுங்கள். மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணி இப்போது நாஸ்ட்ரில் மூலியமாக எக்ஸேல் பண்ணுங்கள். திரும்பியும் சொல்கிறேன், டங்கை ரோல் பண்ணி இன்ஹேல் பண்ணணும். நாக்கை உள்ளே வச்சு ஹோல்ட் பண்ணுங்கள். ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணுங்கள். த்ரீ மோர் டைம். You can inhale through your tongue, hold, exhale, nostril பண்ணனும். இந்த பிராணாயமா உங்கள் பாடியில் இருக்க கூலிங் எனர்ஜி அதிகப்படுத்தும். எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். யாருக்கெல்லாம் கூலிங் ஹீட் பாடி இருக்கோ அவங்களாம் முக்கியமாக ட்ரை பண்ணுற ஒரு பிராணாயமா தான். யோகான்றது இந்தியாவில் பிறந்த ஒரு அற்புதமான ஒரு கலை. இது உங்கள் உடல் மட்டும் கிடையாது, உங்கள் மனதளவிற்கும் ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். உங்களை நலமாகவும் வளமாகவும் வாழுவதற்காக இந்த பயிற்சிகள் நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் 1 மணி நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் பண்ணாவே போதுமானது. பட் ரெகுலாரிட்டின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். நல்ல பலனோடு நீங்கள் இருக்க முடியும். நன்றி, வணக்கம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா இந்த கோவிட் வந்தப்போ நமக்கு முதல்ல பாதிக்கப்பட்டது நம்மளுடைய நுரையீரல் தான், நம்மளுடைய லங்ஸ் தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி மூச்சு ப்ராக்டிஸ் நம்ம வந்து ரெகுலராக பண்ணும்பொழுது நம்ம லங்ஸ் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதில் குறிப்பிட்ட மாதிரி ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ கூடிய விரைவில் உங்களுக்கு இதிலேருந்து ஒரு பெரிய விடிவு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்த டாப்பிக்கில் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். வாழ்க நலமுடன்.